நான் ஒத்தைக்கு தான் தனிமையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொரோனா வந்ததும் வந்து தனிமையாக இருங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் செல்லு, அவங்களும் தனிமையாக தான் இருக்காங்க. பையன்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை அதுக்கு மேலே இருக்கு. வாயை வச்சுட்டு சும்மா இருமா, எப்போவே என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, சும்மா இருமா. இடி வந்து செல்லில் வச்சுட்டுங்க வாட்டி, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. துணி அலசுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி என் கூட வந்து எப்போ பார்த்தாலும் செல்லையே வச்சுட்டு இருக்காங்க. டேய் மாப்பிள்ள உள்ள வாடா அடி அடி அது அடி 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 அட்டாக் அடி 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 அடி. தெண்டம் என்னத்தை பார்த்துட்டு இருக்கியா? எப்ப பார்த்தாலும் இந்த செல்லையை பார்த்துட்டு இருக்கிற வேலையே இல்லை உனக்கு. தெண்டம் ஏமா நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானா? என்னத்தை பார்த்துட்டு இருக்கிற? போய் படிக்க கூடாதா? படிக்கலாம். ஆமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இரு. ஏமா நீயாவது இந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லி கேட்க கூடாதா? நீங்களே கேளுங்க. நானும் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இந்த பையனை படிக்க வச்ச பிறகு அவன் இருக்கிற இருப்ப பாரு, பைத்தியம் போல செல்ல பார்த்துட்டு இருக்கிறான். உங்க 2 பேராலே நான் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன். இந்த பையனுக்காவது ஒரு நல்ல வேலை பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்சர் இருக்கானா? ஏன் எதுக்கு? மாப்பிள்ள வெயிட் பண்ற, உடனே வரேன். டேய் எங்கடா போறா? நடக்கட்டு போறான் பாரு. காப்பி கூட தருவீங்களா இந்த வீட்டுல? குடிங்க. வெளியில போன துறை வந்துட்டாரா? வரல. வரட்டு. இவனை பெத்து வளர்த்துறது எதுக்குதான் பெத்தேன்னு தெரியலையே. முதல்தனமா நடக்கிறானே. ஆமா என்ன இது? சாப்பாடு தந்தது யாரு உனக்கு? குடிச்சிட்டா வந்திருக்கா? எங்க போய் குடிச்சிட்டு வந்தா? கையிடம்
எந்த காசுல குடிச்சிட்டு வந்திருக்கா நீ? மேரேஜ் கேளுங்க, என்ன அடிக்கூடாது, என்ன தொடக்கூடாது. அடுத்தவன்ட்ட குடிச்சிட்டு வாரியா? சண்டை போடாதீங்க, விடுங்க விடுங்க, விடுங்க விடுங்க விடுங்க. அப்பா 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 அடிச்சுட்டானே. நான் இந்த வீட்டிலே இருக்கிறேன், நான் போறேன், எங்கேயாவது போறேன். மக்களே அப்பா தானே அடிச்சாங்க, நீ நின்னுடா மக்களே அப்பா தானப்பா, நின்னு விடுங்க, நான் போறேன், எங்கேயாவது தேடாதீங்க. நில்லு, போகாத, நின்னு. அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அப்பா எந்திரிங்கப்பா. சாப்பிடுங்க. இதுல 2 சீட்டு தானே இருக்கு, அப்புறமா சாப்பிடலாம் வா. என்ன ஆச்சு, சாப்பிடல? இங்க 2 சீட்டு தான் இருக்கு, அது அப்புறமா சாப்பிடலான்னு. நீங்க கொஞ்சம் பிந்தி சாப்பிடலாம் இல்லையா? முக்கியமானவே வந்திருக்காவ இல்ல, அவங்க சாப்பிடுவா இல்ல, நீங்க கொஞ்சம் பிந்தி சாப்பிடலாம் இல்லையா? 2 சேர் கிடக்குதுல்ல சார், அவங்களுக்கு இருக்கலாமே, அதை விட்டுட்டு என்ன வந்து எழுப்புறீங்களே? நீங்க எழும்புங்க, அவங்க 3 பேர் இருக்காவ, 2 சீட்டு தானே இருக்கு, எழும்புங்க. நீங்க இப்ப எழும்பியே ஆகணுமா? என்ன கல்யாண வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதா? முடிஞ்சு சார். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே. நான் என்ன தப்பு பண்ணேன்? பந்தியில் உட்காந்துருந்த வாட்ச்மேனை எழுப்பி விட்டுட்டீங்களே. வாட்ச்மேனோட பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அதனால தான் வாட்ச்மேனை எழுப்பி விட்டேன். அவரை நீங்கள் விரும்பி தானே அழைச்சிங்க? ஆமாம். அதுக்கப்புறம் ஏன் சாப்பாட்டில் கை வச்சு ஆளை எழுப்பி விட்டீங்க? இதான் மனித நேயமா? நான் அடுத்த பந்தியில் இருந்து சாப்பிட்டு தானே சொன்னேன். நீங்கள் எப்போவுமே ஆளை பார்த்து இடப்படாதீங்க. அவர் சாப்பிடாம போன வாட்ச்மேன் எவ்வளோ மொய் எழுதியிருக்காரு, உங்கள் விஐபி எவ்வளோ மொய் எழுதியிருக்காருன்னு போய் பாருங்கள். இப்படி பண்ணுறது கடவுளுக்கே பிடிக்காது. இதான் மனித நேயமா? ஐயோ, தப்பு பண்ணிட்டனே, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஹலோ. ஐயோ, நம்ம பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆக்சிடென்டா? என்னடி சொல்ற? ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. கை முறிஞ்சி கால் முறிஞ்சின்னு ஒவ்வொருத்தரா சொல்லி போன் பண்றாங்க. எனக்கு என்ன பண்ணனே நீ பதறாத, நான் வந்துறேன், இப்ப வரேன். டேய், யாராச்சும் என்ன பார்க்க வாங்கடா, வெளியே போன போல இருக்குடா, யாராட வாங்கடா. டேய் முடியாடா, நாங்க வேலையா இருக்கண்டா, வைடா. 1000 கோவில்கள் தேவையில்லையே, அப்பா போல சாமியும் அங்கு இல்லையே. ஆரிரோ பாடிய தாயும் பிள்ளையே, ஆரிரோ பாடிய தாயும் பிள்ளையே. அப்பா நெஞ்சிலே கருவறை கொண்ட அன்னையே, 1000 கோவில்கள் தேவையில்லையே, அப்பா போல சாமியும் அங்கு இல்லையே. மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே உங்களுக்கு நான் பாரமா இருக்க மாட்டேன், உங்களுக்கு உதவியா தான் இருப்பேன். எப்படிடி ஊருக்கு வரல?
உன்னை நம்பிதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்துடுறேண்ணே. ஆமா வந்துரு. தெரியலடி, எங்க அப்பா விடுவாங்களான்னு தெரியல. எப்படியாவது வந்துரு. நீ வந்தாதான் நல்லா இருக்கும். அம்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூருக்கு போறாங்கம்மா, காசு தாங்கம்மா. என்கிட்ட காசு இல்லை, உங்க அப்பாட்ட போய் கேளு. சும்மா என்கிட்டே காசுன்னு தொந்தரவு பண்றது. எப்போ அப்பாட்ட போய் கேளு. போமா, நான் அப்பாட்டே போய் கேட்குறேன். அப்பா காசு தாங்கப்பா, டூருக்கு போகணும். நீ படிக்க போறியா இல்ல ஊரை சுத்த போறியா? தாங்கப்பா. இப்பதான் உனக்கு அண்ணனுக்கு வேண்டிய ஆஸ்பத்திரிக்கு செலவு கூடுதலா ஆச்சுது. இப்ப என்கிட்ட எந்த காசு இருக்கு மக்களே? அதெல்லாம் முடியாது, எனக்கு பெய்யா. ஒரு என்ன போ. அப்பாட்ட வந்து சும்மா குரல ஒய்த்தி சண்டை போட்ட மாதிரி எப்பவும் பேசிட்டு இருக்கிறேன். அவருதான் பைசா இல்லைன்னு சொல்றாரு. போங்க, நீங்க எல்லாம் அவனுக்கு மட்டுமே செய்யுங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலே எல்லாம் அவனுக்கு மட்டும் செய்யுங்க, எனக்கு ஒன்றும் செய்யாதுங்க. நானே இந்த வீட்டை விட்டு போறேன். நீ நின்று போகாத, நின்று போகாத. நீ போகாத. கால் சரியாயிட்டாப்பா? வலி இருக்குதா? இந்த வீட்டில் வந்து நான் பிறந்தனே. கிண்டர் எத்தனை மணிக்கு சார்? கரெக்டாக அங்கே வந்துடுவேன் சார். ஹலோ. பார்த்தீங்களா? நான் வர்றேன். ஏம்மா இங்க வா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ரொம்ப பசிக்குது, கையில காசு இல்லை. உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தா தருவீங்களா? சாப்பாடா? கடையை பூட்டிட்டேன். நம்மளோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு தரேன். உங்க அம்மா அப்பா எங்க? எங்க அப்பா இறந்துட்டாங்க. உனக்கு எந்த ஊரு? மாடத்தட்டு விலை. உங்க அப்பா இறந்தனால நீ மாட்டுத்தட்டியோட விட்டுட்டு இங்க வந்திருக்க. சரி சாப்பிடு. ரொம்ப நன்றி ஆண்டி. ஆமா, இது எங்க போவ? ஆண்டி காசெல்லாம் எதுக்கு ஆண்டி? வேண்டாம் ஆண்டி. இல்ல ஆண்டி, வேண்டாம் வேண்டாம் ஆண்டி. இந்த காசு இறந்து போனாங்கன்னு சொன்னால உங்க அப்பா அவரு கொடுத்த காசு. இந்த ஊர்ல நீ எங்க போய் சாப்பிட்டாலும் உனக்கு சாப்பாடும் கொடுத்து காசும் கொடுத்து அனுப்புவாங்க. 2 நாளா இந்த ஊரை சுத்தி அலைஞ்சாங்க. அவங்க என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? என் பொண்ணு பசி தங்க மாட்டாமா, என் பொண்ணு வந்தா சாப்பாடு கொடுங்கம்மா, நான் காசை வச்சுக்கிடுங்க. அவரு இறந்து போயிட்டாரு, நீ வேற வாய் கூசாம சொல்றா. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பா கூட போய் சேரு. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, கால் பண்ணு. அப்பா சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மக்களே, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருமா. வரேன்ப்பா, வந்துடுறேன்ப்பா. நான் இனி வீட்டில் சண்டையே போட மாட்டேன்ப்பா. சரிம்மா சரி. என் பொண்ணு என்ன தேடி வர போறா. உட்காருங்க. எதனால உங்களுக்கு இந்த வேலை வேணும்? எனக்கு என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அதனால் எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் இன்டர்வியூ வந்திருக்கேன். இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.
யாரா இருக்கும்? எத்தனையோ உறவு இருந்தோ அத்தனையும் கூட வருமா? உன்ன போல காவல் தெய்வம் இனிமேலும் கிடைச்சிடுமா? எத்தனையோ உறவு இருந்தோ அத்தனையும் கூட வருமா? உன்ன போல காவல் தெய்வம் இனிமேலும் கிடைச்சிடுமா? ஆலமரமே இங்கு வேரோடு சாய்ந்ததே, தலையெழுத்தின் உயிர் எழுத்து மலிந்து போனதே, என் உலகம் இருளுதே